ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டேஸ்ட்டாக சவுத் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான கிராப் சூப் பார்க்க போகிறோம். இந்த நண்டு சூப் வந்து நீங்கள் கோல்டு டைமில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் ரிலீஃபாக இருக்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு அரைச்சி பெரிய வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு குட்டி தக்காளி நம்மளுக்கு போதும். இதுக்கு மசாலாவுக்கு வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். வேறு காரம் எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. நான் சின்ன பசங்களுக்குன்றனால மிளகு மட்டும் எடுத்திருக்கேன். ப்ளஸ் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி. இதோட நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனால் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணல. இதோட கொஞ்சமாக பட்டை, அது ஒரு வாசனை கொடுக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட வாசனை வர்ற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மசாலா பவுடராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் இருக்கிற மசாலாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கோல்ட் டைமில் ரொம்ப ரிலீஃப் கொடுக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். குட்டி பசங்களாக இருந்தால் இந்த சூப்பு வந்து நம்ம இட்லி தோசைக்கோ தொட்டு கூட கொடுத்துடலாம். இது வந்து மிளகு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லெண்ணெய் விடுறேன். வந்து நண்டு வந்து நல்லா ஒரு நண்டுலேயே வந்து எண்ணெய் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதுவே நல்லா எண்ணெய் ரிலீஸ் பண்ணும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம தாளித்தோம் அப்படின்னா போதும். இதில் வந்து ஜீரகமும் மிளகும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெங்காயம் வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணிக்கலாம். நண்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். ஸோ வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோடு வந்து இது கொஞ்சம் ஹீட்டு. ஸோ வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ப்ளஸ் ஆனால் வந்து இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் அதை நீங்கள் வந்து ரெகுலராக கொஞ்சம் டயட்டில் ஆட் பண்ணுறது ரொம்ப பெட்டர். இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி போடுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் நசுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கிராப் ஆட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனேவே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ஆகிடும் அதோடய ஷெல் எல்லாம். அது ஆரஞ்சிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் தக்காளி இல்லாமல் குடிக்கிறத விட தக்காளியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சூப்பு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம்ல, அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சூப்புக்கு எதுக்குனாலும் நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான்வெஜ் சூப் எது வச்சாலுமே இதே மசாலா போட்டு நீங்கள் சூப் வைக்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ மசாலா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஃபுல்லாக அதை வந்து 1/2 கிலோ நண்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டாக மேலே வந்து சர்வ் பண்ணுறப்ப கூட மேலே லைட்டாக அந்த பவுடர்ஸ் போட்டு நம்ம கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி, இது வந்து ஒரு 4 டம்ளர் அளவுக்கு சூப் நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு அதையும் எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 சவுண்ட் குக்கரில் விட்டுடலாம். இது குக்கரில் வைக்கிறனால உங்களுக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும். டேஸ்டியாகவும் இருக்கும். மசாலாஸ்லாம் ஈஸியாக நல்லா பைண்ட் ஆகிருக்கும். பேனில் வைக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அதனால் இதை வச்சுருக்கேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, வாசனையே உங்களுக்கு வந்து பயங்கர டெம்ப்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.